கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் நிறுத்தப்படும் கனரக வாகனங்களால் சாலை விபத்துகள் அதிகரிப்பு. விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் பலியாகும் அவலம். போக்குவரத்து ரோந்து போலீசார் வாகனங்களை பறிமுதல் செய்து அப்புறப்படுத்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்லடத்தில் இருந்து பொங்கலூர் வரை செல்லும் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவு வரை நெடுஞ்சாலை ஓரங்களில் இருபுறமும் ஆங்காங்கே 100க்கும் மேற்பட்ட கனரக லாரிகள், டாரஸ் டிப்பர் லாரிகள், சரக்கு வாகனங்கள் ஆகியவற்றை பலரும் நிறுத்தி சென்று விடுவதாக கூறப்படுகிறது. இண்டிகேட்டர் உள்ளிட்ட எவ்வித எச்சரிக்கை ஒலிகளும் எழுப்பாமல் சாலையின் இரு புறங்களிலும் வாகனங்கள் பெருமளவு நிறுத்தப்படுவதால் இவ்வழித்தடத்தில் செல்லும் இருசக்கர வாகனங்களும், கார், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களும் அடிக்கடி விபத்துக்குள்ளாவது தொடர்கதை ஆகிவிட்டது. மேலும் விலை மதிப்பற்ற மனித உயிர்கள் பலியாவதும் மிகுந்த பொருட்சேதங்கள் ஏற்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அப்பகுதியினர் புகார் கூறி வருகின்றனர். மேலும் நெடுஞ்சாலை போலீஸ் ரோந்து வாகனம் வழித்தடத்தில் இருந்தும் இல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கனரக வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனங்களை கவனக்குறைவாக நிறுத்திவிட்டு சென்றுவிடும் நிலையில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். நேற்று முன்தினம் சாலை ஓரம் நின்ற வாகனத்தில் மோதி தாத்தா, பேரன் இருவரும் சம்பவ இடத்தில் பலியான சம்பவம் அப்பகுதியினரை மேலும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. மாதம் குறைந்தபட்சம் 10 சாலை விபத்துகள் அது நடைபெற்று விடுவதாகவும் உடனடியாக போலீஸ் நெடுஞ்சாலை ரோந்து வாகனம் ரோந்து பணியில் முடுக்கிவிடப்பட வேண்டும். சாலை ஓரங்களில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் அல்லது பறிமுதல் செய்து தொடரும் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்தி மனித உயிர் பலியாவதையும் பொருட்சேதம் ஏற்படுவதையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திருப்பூர் மாவட்ட அரசு நிர்வாகத்திற்கு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். கோவை டு திருச்சி ரோடு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பணப்பாளையம் டு அவனாசிபாளையம் 2 பக்கம் லாரி, காரு நிறைய பேர் நிறுத்திட்டு இருக்கிறாங்க. இது பொதுமக்கள் நிறைய பேர் விபத்துகள் ஏற்படுத்தி நிறைய பேர் செத்துட்டு இருக்கிறாங்க. டெய்லி பேப்பரில், வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 10 பேர் சாகிறாங்க. இந்த ஓரத்தில் இருக்கிற வண்டியெல்லாம் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதே வண்டி பறிமுதல் பண்ணணும். ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா ஒரு பேரனும் ஒரு தாத்தாவும் இதே ஸ்பாட்டில் இறந்துருக்குறாங்க. அது இந்த மாதப்பூர் சார்பாக பல்லடத்தில் பணப்பாளையம் டு அவனாசிபாளையம் மட்டும் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்டுங்க. புதுசாக எஸ்பி அவருக்குன்னு சொல்கிறேன், பல்லட காவல்துறை அவருக்கு சொல்கிறேன், உடனே இந்த ஆக்சிடென்ட்டை தவிக்கவும் பொதுமக்களை காப்பாற்றணும். பேரன் முரசு செய்திகளுக்காக செய்தி ஆசிரியர் ராஜசேகருடன் பல்லடம் செய்தியாளர் அசோக் மற்றும் செய்தி பிரிவு. உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.